ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக வந்து இருக்கின்ற போது எனக்கு என்ன ஆனந்தம், என்ன பேரானந்தமாக அது இருக்கிறது என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், இதோ வாசப்படியிலிருந்து கதவு தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அவர் எனக்குள்ளே வந்துட்டார் என்று சொன்னால், ஆமென், எனக்குள்ள அவர் இருக்கின்ற போது, ஆமென், எல்லையில்லாத சந்தோஷத்தை, ஆமென், இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த மனுஷியும் தர முடியாத ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிம்மதியை அவர் எனக்கு தர அவர் விரும்புகிறார். எப்போது தெரியுமா? என் இதயம் என்னும் வாசப்படியிலிருந்து ஒவ்வொரு நாளும் என் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். நான் அந்த கதவை, ஆமென், நான் திறக்கும்போது அவர் எனக்குள்ளாக வரும்போது, எனக்குள்ளாக நிம்மதி இல்லாத போது, சந்தோஷம் இல்லாத போது, இந்த ரெண்டையும் நிம்மதியும் சந்தோஷத்தை தந்து என்னுடைய ஜீவ காலெல்லாம் மகனே மகளே என்று சொல்லி என்னை பராமரித்து என்னை போஷித்து என்னோடு கூட வாழுகின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, ஆமென், நான் மகிமைப்படுத்த வேண்டும், நான் துதிக்க வேண்டும், அவரே நான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம், அந்த உணர்வு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் என்ன செய்யணும் வரும்படியாக நான் என்ன செய்யணும் பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்படுவது மட்டுமல்ல, அதை என் ஜீவன் நாளெல்லாம் தக்க வைத்து கொள்ள அவரோடு கூட, ஆமென், திராட்சை செடியானது கொடியில் இளைத்திராவிட்டால் மிகுந்த கனிகளை கொடுக்க மாட்டாது என்று சொன்னது போல, அப்படிப்பட்ட தெய்வாதி தேவனுக்குள்ளாக நான் நிலைத்திருக்கின்ற போது அவர் என்னை நிலைப்படுத்துவார், அவர் என்னை தைரியப்படுத்துவார். ஆமென். அவர் என்னை தைரியப்படுத்தும் போது, ஆமென், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், எதற்கும் நான் பயப்பட மாட்டேன், நான் கண்கலங்கி நிற்க மாட்டேன் என்று சொன்னால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த மனுஷனும் சொல்கின்ற வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன்னா நினைத்து நினைத்து கவலைப்பட மாட்டேன் என்று சொன்னால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த காரியத்தை நான் எண்ணி எண்ணி, ஆண்டவரே, தகுதியில்லாத என்னை நீர் பயன்படுத்தி வருகிறீர், எனக்குள்ளாக இருந்து நீர் வருகிறேன், ஆமென், எனக்குள்ளாக இருந்து நீங்கள் செயலாற்றுகிறீர், ஆமென் என்று சொல்லி அவரை நான் துதித்து பாடுவேன், அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்லும்போது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். ஆமென். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியையும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் அப்படிப்பட்ட நிம்மதியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தர ஆயத்தமாக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்வதற்கு, ஆமென், இந்த வாசல் என்னும் இதய கதவை நாம் திறப்போம். ஆமென். அப்படி திறந்து ஆண்டவருக்கு, ஆமென், உள்ளே வர வைக்க ஆண்டவருக்கு நாம் என்ன செய்வோம்? உதவி செய்வோம். ஆண்டவர் நமக்குள்ளாக வரும்போது சந்தோஷம், சமாதானம், ஆமென், இந்த ரெண்டும் நமக்கு வரும். ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். ஆமென், ஆமென், ஆமென்.